மழை காலங்களில் பார்த்தா அப்படியே நிரம்பி ஓடும் இந்த ஆறு. இப்போ மழை இல்லாதனால சிறு ஓடையாக ஓடிக்கிட்டு இருக்கதும், இந்த ஆற்றங்கரையோரம் ஒரு பெரிய மரம் மொத்த சூரிய ஒளியையும் அப்படியே தடுத்து நிறுத்தி ஒரு பசுமையான சூழலை ஏற்படுத்தியிருக்கிற இந்த இடம் மெட்டேக்கா பக்கத்தில் இருக்குது. நம்ம இதில் ஒரு இது காமிக்கிறேன் பாருங்களேன் உங்களுக்கு. என்னென்னா இது ஒரு சப்வே. பொதுவாக நம்ம பார்த்த சப்வேலாம் எப்படி இருக்கும்னா ஒரு க்ளோஸ்டாக இருக்கும். மேலே ரோடு பாலம், கீழே சப்வே இருக்கும். அந்த இப்போ உள்ளே போனாலே லைட்டில் தான் போகணும். ரொம்ப இருட்டாக இருக்கும். ஆனால் இந்த சப்வேல என்ன ஃபேமஸ் அப்படின்னா, இது ஓப்பன் சப்வே. இந்த சப்வே எப்படி இருக்குன்னா, கீழே சப்வே, மேலே ஓப்பனாகவே இருக்குது. அதுக்கு மேலே இரும்பு பாலத்தில் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கான ரோடாகவும், அதுக்கு மேலே பாலம், 2 இடத்த கனெக்ட் பண்ணுற பாலமாகவும் இருக்குது. அதாவது ஒரே நேரத்தில் கீழே மேலே அப்படிங்கிற 2 அடுக்கில் அமைக்கப்பட்ட பாலங்களும் கீழே சப்வேயாக இருக்கும். இந்த ஆரவாரமான இடங்களில் மக்கள் அப்படியே ரொம்ப இயற்கை காட்சிகளை பார்த்துக்கிட்டு ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்த கடந்து போகிறதுக்கான இடமாகவும் இருக்குது. பேங்க் நேராக்கு சேம் ஆப்போசிட்டில் இருக்குது. இந்த இரும்பு பாலத்தில் நம்ம நிறையா வண்டிகள் போகிறத பார்க்குறதாகவும், அதுக்கு மேலே பாலத்தில் நிறையா இது போகிறோம். இந்த இடமே ரொம்ப பரபரப்பான இடம். அந்த மெட்டேக்கா பக்கத்தில் இருக்குது. இது அங்கிட்டு பட்டாணிகள் கார்டன், இந்த பக்கம் ஏர்போர்ட் போகிற வழி, இங்கிட்டு ஜலானி இப்போ போகிற வழி, இங்கிட்டு மஸ்ஜித் இந்தியா வர்ற வழி அப்படின்னு ரொம்ப பரபரப்பான இடம். அந்த இடத்துல இந்த இடம் ரொம்ப